தேசிங்கு ராஜா இரண்டாம் பாகம் படவிழாவில் விஜயின் அப்பாவும் முன்னணி இயக்குனருமான S.A. சந்திரசேகர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் லோகேஷ் கனகராஜ் குறித்து மறைமுகமாக விமர்சித்தது வைரலாகியுள்ளது. அதே நிகழ்ச்சியில் விஜயின் இன்னொரு படம் பற்றியும் SAC பேசியுள்ளது ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. விமல் நடிப்பில் எழில் இயக்கும் தேசிங்கு ராஜா 2 படத்தின் அறிமுக நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் முன்னணி இயக்குனரும் விஜயின் அப்பாவுமான S.A. சந்திரசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசியவர் இயக்குனர் எழில் ாகத்தான் இந்த விழாவில் பங்கேற்க வந்தேன் என கூறினார். அதேபோல் தேசிங்கு ராஜா 2 ஹீரோ விமலையும் அவர் பாராட்டியிருந்தார். அதேபோல் விஜயின் கேரியரில் 10 படங்கள் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தன. அதில் துள்ளாத மனமும் துள்ளும் படமும் ஒன்று. அந்த படத்தின் கதையை கேட்டதுமே விஜயின் கால்ஷீட் கொடுத்து விட்டேன். அந்த அளவுக்கு திரைக்கதை நன்றாக இருந்தது. அதனால் தான் துள்ளாத மனமும் துள்ளும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அப்போது விஜய் என்ன சூப்பர் ஸ்டார் நடிகரா? அதெல்லாம் கிடையாது. அந்த படத்தின் கதையும் திரைக்கதையும் தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. ஓப்பனாக சொல்ல வேண்டுமென்றால் துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் விஜய் நடிக்காமல் வேறு எந்த ஹீரோ நடித்திருந்தாலும் சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். அதுதான் ஒரு படத்தின் உண்மையான வெற்றி என SAC ஓப்பனாக பேசினார். மகன் விஜய் குறித்தும் அவரது படங்கள் பற்றியும் அப்பா SACயே இவ்வளவு ஓப்பனாக பேசியது ரசிகர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது.